FA Cruisers-ஓட சேர்ந்து வயநாட் சீரியஸ் பார்ட் 2. வெல்கம் பேக். இன்னைக்கு மார்னிங் 4 o'clockலாம் எழுந்திரிச்சு சன்ரைஸ் பார்க்கறதுக்காக நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நீ எல்லாம் தரையில் நடக்கிற ஆளே இல்லை. ஏதோ ஒன்று பறந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம வந்ததுக்கு ட்ரெக்கிங் போவோம். சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் கூட பார்க்குறோம். இந்த டாப்புக்கு போய் தான் சன்ரைஸ் பார்க்க போகிறோம். நமக்கு லக் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சன்ரைஸ் தெரியாது போல். இப்படி கூட தானே வந்ததுக்கப்புறம் அது இருட்டாக இருக்கும் போது சன்னு வெளியே வந்து பிரைட்டாக வருது தான் சன்ரைஸ் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. கொஞ்சம் ஃபாஸ்ட்டானோ. நீங்க ஆளெல்லாம் பார்த்து மிஸ் ஆயிட போறீங்க. ஆல்ரெடி மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆயிட்டா லெஃப்ட் போய் ரைட் வாங்க. லெஃப்ட் போய் யானை சைஸே மறைச்சிரும் போல இருக்கு. அவ்வளோ பஸ் இருக்கு. இங்க டவுன் ஆகுது. சொல்லுங்க டவுன் ஆகுது பாத்து. ஓகே. ஒன்றும் இல்லை. ஓ ஐயோ, ஒரு கரம்பு மிஷினுக்குள்ள செம்ம வியூ ப்ரோ. നല്ല വഴിയാ. മീൻസ് ഈ അടുത്ത് മഴ ചെയ്തിരുന്നു, അതില് കാറ്റടിച്ചിലൊക്കെ വഴി എന്ത് ചെയ്ത് ജോയിന്റ് ആയി പോയി. சூப்பரா இருக்கா? நான் ஒரு இடத்துல வழி தெரியாம போய் சிக்கிக்கிட்டு உள்ளுக்குள்ள. சன்னு வெளியே வரதுக்கு ரொம்ப நேரம். சன்ரைஸ் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பூமி தான் சூரியனை சுற்றி போயிட்டு இருக்கு. சூரியன் அதே இடத்துல தான் இருக்கு. மனுஷங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா பூமியை சுற்றி பார்த்து மனசை தேத்திக்கிறாங்க. ஆனால் இந்த பூமி யாரை தேடி சுற்றிட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியலை. அது சுத்தினது போதுன்னு ஒரு செகண்ட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நின்றுச்சுன்னா நம்ம யாராலையும் பூமியில் சுத்த முடியாது. இந்த ட்ரெக்கிங் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. வந்த வழியாகவே நாங்கள்லாம் திரும்ப கிளம்பிட்டோம். ஒரு 2 நாள் முன்னாடி பெஞ்ச மழையில காத்து இருந்து இல்லையா, அதுல எல்லாமே இங்க வந்து கரெக்டான வேதம். என்ன டக்குன்னு வந்துட்டோம். எனக்கு வீடியோ சக்சஸ்ஃபுல்லா சன்ரைஸ் பார்த்துட்டு வந்தாச்சு. வாழ்க்கையில மறக்காம சன்ரைஸ் அட்மின் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு என்னென்னலாம் ஆக்டிவிட்டி லைனா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்க போறோம். அங்க போய் அங்கே சிப் லைன், சிப் சைக்கிளிங், அப்படி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அது முடிச்சு அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ். இந்த ட்ரிப் நல்லா சந்தோஷமா இருந்தது. ஆனால் த்ரில் கொஞ்சம் பத்தலை. த்ரில்லை ஏற்றுறதுக்காக 2 ஜீப் எடுத்துகிட்டு 900 கனடி ஈகோ பார்க்குக்கு நாங்கள்லாம் அட்வென்ச்சர் கேம்ஸ் ட்ரை பண்ண போனோம். அங்கே ரீச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கிளாஸ் பிரிட்ஜு, கன் ஷூட்டிங், ஜெயின் ஸ்விங், கேவு. ஜெயின் ஸ்விங்லாம் போகும்போது உயிரே போயிட்டு வந்துருச்சு. கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்கு. கீழே பார்த்தா தான் ஒரு த்ரில்லே. ப்ரோ கொஞ்சம் கீழே மட்டும் பாருங்க, அப்புறம் போஸ் கொடுங்க. அப்படியே எல்லாம் திரும்புங்க. அபவுட் 10 எல்லாம் அப்படியே கார்னர். எல்லாம் டக்குன்னு வந்துரு ப்ரோ. ஐயோ ஆடுது ப்ரோ. சீக்கிரம் போயா, சவுண்ட் போக நான் போக மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற. மஞ்சள் இருக்கு.
ப்ரோ கொஞ்சம் புடிச்சுக்கோங்க ப்ரோ, ரொம்ப ஆடுது ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ. ப்ரோ கேர்ஃபுல். அவன் உன்னை பார்த்து என்ன பண்ண போறான்? அவர் எங்கடா இங்க பார்க்கவே மாட்டேன். எனக்கு எதுக்கு அங்க போயிட்டு என்ன பாருங்க ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. போகவே இல்ல. என்ன ஏமாத்துறியா? இது பாதியிலே வந்துட்டு இருக்கு. இங்க பாரு. வெற்றிடா. ஓ இதுதான் கேவா? இன்னும் கேவே வரலாட்டு இருக்கு ப்ரோ. ப்ரோ சொல்லிட்டு பண்ணுங்க. எது மனிதர் காதல் அல்ல அதே மாதிரி ப்ரோ. அதே மாதிரி இருக்கு ப்ரோ. ப்ரோ நான் போய் உட்கார ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க ப்ரோ. ஓ ப்ரோ இங்கே தான் ப்ரோ கரெக்டாக இருக்கும். மனிதர் உணர்ந்து கொள்ள. கமான் ப்ரோ, யூ கேன் டூ இட். நான் வேணா ஃபினிஷிங் பண்ணி விட்டுட்டோம். ஆர்எஸ் போடுறீங்க? எனக்கு எட்டாது ப்ரோ. ERS. இன்னொரு அந்த வழியா தான் ஜோஷி ப்ரோ போயிருப்பாரு. கத்ரா ஜோஷி ப்ரோன்னு அங்க இருந்து பார்த்து போங்க. நீங்க இப்படிதான் எக்ஸிட்டா? ஆமா கொஞ்சம் எந்திரிங்க. கமான் ப்ரோ. கொஞ்சிருவீங்களா சோழன்? ரெடி எடுத்துருக்கீங்களா? ஐயோ நல்லா கொண்டுக்கோ. பபிள் கம் படி போயிட்டு வா. இது போ. கேமராமேன் வாங்க. கொஞ்சம் நவுந்தீங்கன்னா அப்படி வந்துடுவேன் நான். சூப்பராக இருந்தது கேவ் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் ட்ரீட் பண்ணுறீங்களா? திரும்பி இருக்குது நினைக்கிறேன். நானும் நதியும் நதி நதியா போக போறோம். போனா இல்லை கோப்ரோவை விழுகாது. நான் கழட்டிட்டேன். ஐயோ நதியா அம்மாடி. லெட்ஸ் கோ. ஒரு பாட்டு பாடுங்க. Hey! Wow! எனக்கு அவர் பாத்தியா அது குடிச்சிட்டு அது கூட இதுக்கெல்லாம் ஒரு தில்லு வேணும். ஏங்க ரொம்ப சின்னதா? ஓகே ஓகே ஓகே. வெயிட் இதெல்லாம் கட்டுங்க. இருங்க மேடம் இருங்க. நீங்க அப்படியே ரொம்ப 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 கம்மி. அப்படியே இருந்தா போதுமா? அப்படியே உட்கார்ந்து ரெடி இருங்க. போதுமா? போதும் இல்ல கொஞ்சம் போதும். இல்ல போதும். சரியாயிருச்சு. கண்ணை திறந்து பாரு. இப்பதான் I can do this thing. Okay. நீரே போச்சுங்க சீரியஸ்லி. Too much. ஓகே விஜய் கம்.
900 கனலில் அட்வென்ச்சர் கேம்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு சூச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸில் போய் லைட்டாக சில் பண்ணிவிட்டு நைட்டு ஃபயர் கேம்ப்காக நாங்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபயர் கேம்ப்பை செலிப்ரேட் பண்ணோம். பிரேக் அண்ட் ஷேக் அவ்வளோதான். ஆனால் இந்த டியூப் இருக்குல்ல அதை வச்சு you can fit it. இப்படி வைங்க எல்லாரும் கம்மியாச்சுங்க இல்லை கம்மியாகுது. ஏய் நதியா, யாரும் பயப்பட வேண்டாம், இது நதியா தான். ஃப்ரண்ட் மட்டும் தான் பேக் கேமரா. ஆயிருமா? ஒரே இப்படி திருப்பினீங்கன்னா back அது ஒரே கேமரா தான் இருக்கு. இப்போ நான்ல தெரியுறேன். ஆமா. ஏய் இந்த ரவுண்டா இருக்கு பத்தியா, இது ஒன்று தான் கேமரா. ஏய் இப்போ நான் தான் தெரியுறேன். ஆமா, எனக்கு அடுத்தவங்க தெரியணும். இது ஃப்ரண்ட் கேமரா. തമിഴ് മലയാളം പേര് ഷാനു എന്നാണ്. സോ ഇവിടെ കേരള കാലിക്കറ്റ് കോഴിക്കോട് വീട്. ഇൻഡിപെൻഡൻ്റ് ആർട്ടിസ്റ്റാണ്. പിന്നെ അല്ലാതെ ടൈമിൽ ട്രാവൽ ചെയ്യാം, പ്രോഗ്രാം ചെയ്യാം. ഓക്കെ ലെറ്റ്സ് പ്ലേ. ട്രാവൽ ചെയ്യാം. அடுத்து வந்தது என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சாங். அழகே அழகே
இது வரைக்கும் நான் நிறைய ஃபயர் கேம்பை பார்த்துருக்கேன், ஆனால் இந்த ஃபயர் கேம்ப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சூர்யா எதுக்கு கிட்டாரை தூக்கிட்டு அமெரிக்கா போனாருன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் ஆச்சு. கண்ணம்மா கொஞ்சம் இவன் மூஞ்சில அடிச்சு குறைச்சி வச்சு தரேன். எனக்கு ஏங்க பாரு, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹோலி செலிப்ரேட் பண்ணேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தேன். அதே சமயத்தில் வருத்தம் என்னன்னா, அன்னைக்கு முடிஞ்சது ஹோலி மட்டும் இல்லை. This is Vijay. Hello. And Mrs. Vijay. Yeah, They came all the way from US just to join us. Because of everybody, we were able to enjoy our 30th wedding anniversary. We have given them a big surprise along with the help of you guys. You guys are really amazing. Your hospitality, the way you treat your guests, these are like a family. So thank you guys. Thank you so much for your hospitality. Hobos is really good. Hobos! Bye bye. Bye bye. Bye bye. Bye. Bye bro. Bye bro. Bye. அவ்வளோதான். 2 நாள் ட்ரிப்பு முடிச்சுட்டு ஹாப்பியாக அப்படியே கிளம்பிட்டோம். காலையில் எழுந்திரிச்சோன்னே யாரை பார்த்தாலும் அதே சொல்லிக்கிட்டு இருந்தேன், இன்னும் ஒரு நாள் இருந்திருந்தால் நல்லா இருக்குமே, ஒரே ஒரு நாள் இருந்திருந்தால் நல்லா இருக்குமே. பட்டு ரைடு இன்னும் முடியலை. ரோடெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். ஹே பேப்ஸ், வாட்ச் பண்ணிக்கிட்டே வா, வாட்ச் பண்ணிக்கிட்டே வா, இங்கே யானை இருக்கும். வி ஹேவ் அ லக். என்ன பேப்ஸ், நிறுத்துட்டா? போய் கொஞ்சிட்டு ஏரியா. எங்கள் பேர் யானை புளியெல்லாம் போட்டிருக்கோவா, போயிடலாம். வெயிட் பண்ணி எங்கேயாவது யானைக்குட்டி வரும்னு நினைக்கிறேன். யானை எங்கேயாவது இருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குல்ல பேப்ஸ். இவர் வேற இந்த மான் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த காஞ்சி போன மரம் கலருக்கே இருக்கிறதுனால நமக்கு அடையாளம் தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். மான் நிறைய வாட்டி வந்துருச்சு.
அதான் மங்கீஸ் பார்த்தியா பாரு. இவ்வளோ பெரிய கொம்பு இருக்குல்ல அதுக்கு. தமிழ்நாடு இது முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். எல்லாம் முதுமலை. டின்னர் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்குனா அந்த ட்ராவல் நம்ம நேரத்தையே அழகாக மாற்றிட்டோம். நான் பிறந்ததுலேருந்து அதிகமாக இருந்த போர்ஷனே அமைதி மட்டும்தான். ஆனால் இந்த ட்ரிப்பில் என்னை பற்றி நானே ஆச்சரியப்பட்டேன். அந்த அளவுக்கு என்னையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. மனசுக்குள்ளே காதலோடு ஆரம்பித்த ஒரு பயணம் ஒரு கண்ணீரோடு முடிஞ்சுது. ஒரு தடவை வாழ்கிறதுக்காக 1000 தடவை சாகிறோம். இங்கே சில பேருக்கு தூங்கும்போது வர கனவு தான் தூங்கவே விடாமல் பண்ணிடுது. ஒரு பயணத்தோட அழகே வழி தரதுனால தானே. இந்த கதையை எழுதி முடிக்கும் போது எனக்கே தெரியாமல் எனக்குள்ள ஒரு சந்தோஷம்.